மகிழ்ச்சியின், சந்தோஷத்தின், குதூகலத்தின் எதிரி யார்? அனைவர்களாலும் கேட்கப்படக்கூடிய கேள்வி இது. அனைவர்களாலும் தேடப்படக்கூடிய பதில் இது. உங்களுடைய சந்தோஷத்தின், குதூகலத்தின், மகிழ்ச்சியின் எதிரி உங்கள் வாய்தான். நீங்கள் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும், ஒரு விடயத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நாடினால் அந்த விடயத்தை நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவனின் மீது நம்பிக்கை வைப்போரை நேசிக்குகிறான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து விடுங்கள். அல்லாஹ் அதை உங்களுக்கு செய்வதற்கு உண்டான வழிகளை திறந்து தருவான். அதை விட்டுவிட்டு அந்த செயல்களை, நீங்கள் நினைத்திருக்கும் காரியங்களை பிறர்களிடம் சொல்லித் தருவதன் மூலமாக அந்த காரியங்கள் தடைப்படுமே ஒழிய காரியங்களை உங்களால் முடித்துக் கொள்ள முடியாமல் போய்விடும். எத்தனையோ உங்களுக்கு ஆசையான விடயங்கள், நீங்கள் கனவு கண்டு கொண்டு இருக்கும் ஆசையான கனவுகள், சிறப்பான விடயங்கள், நல்ல விடயங்கள் எல்லாம் தட்டுப்பட்டு தடைப்பட்டு போவதற்கு காரணம் இதுதான் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். என்று சொல்லக்கூடியது ஒரு குர்ஆன் ஆயத்து. குர்ஆனில் சொல்லப்பட்டதை போன்று நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு பிறர்களிடம் உங்களுடைய ஆசைகள், உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்ப்புகளை எல்லாம் பிறர்களிடம் சொல்லி சொல்லி தெரிவதன் மூலமாக உங்களுடைய காரியங்கள் ஒரு நாளும் நடைபெறாது என்பதையும் மனதில் கொள்ளுங்கள்.